பேர் சுஜித். என்னோட நேம் பிரசாந்த். நான் ஹேமஸ்ரீ. நான் தேவி. நான் ஹரி. காஷ்மீர்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஸோ 26 people இறந்துருக்காங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் எதுவும் நடக்கக்கூடாது நான் ஃபியூச்சரில் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக தப்பு தான். ஸோ டெரரிஸ்ட் கேங் அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். இந்தியன் ஆர்மி மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக அது கண்ட்ரியோட பீஸை கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் பண்ணும். எந்த ஒரு உயிரும் எந்த காரணத்துக்காகவும் யாரோட உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு உயிராக இருந்தாலுமே தப்பு தான். ஸோ 26ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அதுவுமே எல்லாரும் காஷ்மீருக்கு டூரிஸ்டாக போனவங்க. ஒரு இடத்த பார்க்க போய் திரும்பி இறந்து வர்றது அந்த வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய அது வருத்தமாக இருக்கு, நினச்சி பார்க்க முடியலை. ஸோ ரொம்ப துயரமாக இருக்குது இந்த சம்பவம் தெரிஞ்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவே ரொம்ப துயரத்தில் தான் இருக்கிறாங்க. என்னோட ஆழ்ந்த இரங்கல். செக்யூரிட்டி கம்மியாக இருக்குன்னு தோணுது. பாதுகாப்பு கம்மியாக இருக்கு. அங்கேயும் ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு. முஸ்லீம் தான் இருக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்க அந்த காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானி காஷ்மீர்ல இருந்து அவங்கலாம் பண்றாங்க. அதெல்லாம் எப்போ ஒழிக்கணும், அது எப்போ மாறும் எதுவுமே தெரில. அதுவும் எப்படிலாம் கொன்றகான்னு கேள்விப்பட்டிருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்க. அதுவும் 26 பேர் 28 பேர் செத்து போயிருக்காங்க. அதுவும் என்ன மதம்னு கேட்டு செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்க. அதெல்லாம் எப்போ ஒழியும், யார் அதை மாத்துவா, எல்லாம் இருக்குமா? இந்த நேரத்துல மக்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான உங்களுடைய கருத்து என்ன? ரூட் காஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ யூஸ்வலி நம்ம நியூஸ்ல பார்க்குற எல்லாமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும்னு நமக்கும் தெரியாது. ஸோ அதோட ரூட் காஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமா இருக்கணும். மக்கள் அட் த சேம் டைம் யூனிஃபைடாக எல்லாரும் சேர்ந்து முன்னாடி இதை எப்படி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து அதுக்கான யோசனைகளும் சிந்தனைகளும் பண்ணணும். மோஸ்ட்லி பீஸ் ப்ரிவேல் பண்ணணும். யாரும் இதுக்காக திருப்பி ஒரு சண்டையோ திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இதை முன்னாடி எப்படி எடுத்து இந்த மாதிரி சமயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்று தான். இவனுக்கு ஒன்று தான் நான் போவேன். இவன் முஸ்லீமா ஹிந்துவா அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இவன் என் ஃப்ரெண்டு. இது மாதிரி எல்லாரும் இருந்தா நாடு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சையது அதில் உசைன் ஷா இவர் இந்த அட்டாக்ல மக்களை காப்பாற்ற தீவிரவாதிகளை தடுக்க போய் எடுத்துட்டாரு. ஒரு மக்களுக்கு ஒன்று நடக்குதுன்னா இறங்கி போய் ஒரு தீரமா போய் துணிஞ்சு போய் காப்பாற்ற போயிருக்காரு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆப்ஸ் ஆஃப் சல்யூட் தான் அடிக்கணும் அவருக்கு. அது தவிர வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவர் தான் ப்ரோ ஹீரோ. வேற யாருன்னு அவர் உயிர் போனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை காப்பாற்றணும்னு போயிருக்காருல்ல. அப்போ அவர் தான் ஹீரோ. இப்போ இவனுக்கு ஒண்ணுனா நான் போவேன்ல, அது மாதிரி அவர் அது நினைச்சிருக்காரு. அங்க போயிட்டு இவங்க தான் உண்மையிலே ரியல் ஹீரோஸ் லைஃப்ல நினைக்கிறேன். கம்யூனிட்டியில செலிபிரிட்டிஸையோ இல்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரையோ இல்ல ஒரு பெரிய சிங்கரை நம்ம ஹீரோஸா பாக்குறோம். அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்து ரோல் மாடலா எடுத்து லைஃப்ல முன்னாடி லீட் பண்ணி அவங்கள மாதிரி ஆகணும் நம்ம நினைக்கிறோம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க இந்தியன் மிலிட்டரிக்கு படிக்கணும்ட்டு ஆசைப்படுறாங்க. உண்மையிலே ஒரு ரோல் மாடல்ஸா நம்ம சேர்க்கணும்னா இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக தன்னை பத்தி நினைக்காம உயிரியை கொடுக்குறாங்க இல்லையா. பட் அவங்க தான் உண்மையிலே ஒரு ரோல் மாடலா எடுத்து முன்னாடி போகணும்.